துரிமார்கள் மீண்டும் என் மன்னரை பார்த்து வருகேற்க மன்னரோ மறுக்க வாது தக்கங்கள் ஏற்பட்டு மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் ராமநாதபுர சிறைச்சாலையிலே அடைத்து வைத்து விட்டான் அந்த சண்டாள பாவி ஜாக்சன் துரையப்பவன். என்னுடைய மன்னர்களை ஒரு சிறைச்சாலையிலே இந்த மத்தியில் சிறந்த மந்திரியாகிய எனக்கு மட்டும் தனிச்சிறை இருட்டு சிறையில் அடைத்து வைத்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? நானோ சூழ்ச்சியிலும் தந்திரத்தில் வல்லவன். நான் தப்பிப்பது மட்டுமல்லாமல் மகாராஜாவையும் கூட்டிட்டு போயிடுவேன். அதற்காகத்தான் எனக்கு தனி சிறை இருட்டு சிறை. அப்படி இருக்கிற தருவாயிலே வல்ல நாட்டு வாலிபச்சங்க பகதூர் வெள்ளைத்தவன் வந்து சிறைச்சாலை இடித்து விட்டு அங்கிருக்கக்கூடிய மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் சிறைமிட்டு கொண்டு வந்து விட்டார். ஆனால் இந்த பாஞ்சாலங்குறிச்சியிலே காலையில் கடக்கனாக மாலையில் மந்திரியாக வேலை செய்யக்கூடியவன் யார் தெரியுமா? இந்த தானாவதி தான். இந்த பாஞ்சாலங்குறிச்சியிலே 8 லட்சம் பூமி 10 லட்சம் என்று சொல்லப்பட்ட பூமிகளை சம்பாரிச்சு கொடுத்தது யார் தெரியுமா? இந்த தானாவதி பிள்ளை தான். இந்த பாஞ்சாலங்குறிச்சியிலே அதிகம் படித்தவன் யார் தெரியுமா? இந்த தானாவதி பிள்ளை. 9வது